சோளிங்கரில் இப்படி ஒரு முருகர் கோவில் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. 3400 வருஷத்துக்கு முன்னாடி பார்வதியும் முருகனும் இந்த வழியாக போனதாக ஒரு வரலாறு உண்டு. கீழே முந்தானி பாறை, மலைக்கு வடக்காலேருந்து முந்தானி பாறை. அந்த முந்தானி பாறையில் முருகன் காலடியும் பார்வதி காலடியும் குதிரை காலடியும். இந்த சமயத்தில் குதிரை கால் தடிக்கு கீழே விழுந்த போது குழந்தை தூக்கி முருகனை தூக்கி மலை மேலே போட்டு நம்ம தண்ணி போனதாகவும் அந்த இந்த அசுரன் தூக்கி குழந்தை கீழே இறங்கி முருகன் கீழே இறங்கினதாகவும் வரலாறு. இப்போ உள்ள முருகரை பார்த்தோம். இந்த முருகர் இருபது முருகர் பால முருகர்ன்ற அந்த போட்டு படித்து பார்த்தேன். ஒரு சீட்டு எழுதி போட்டாங்க விநாயகர் கோயில். அந்த கோயிலில் என்னான்னு கேட்டபோது ஒரு சின்ன குழந்தைய விட்டு 1.5 வருஷம் குழந்தைய விட்டு இருக்கும்போது முருகான்னு கோயில் கரெக்டாக அட்ரஸ். திருவள்ளூர் மாவட்டம் வெளியங்காடு ஊராட்சியை சேர்ந்த வேணுகோபாலபுரம் கிராம கணக்கில் இருக்கு. நெல்லிமலை, அருள்மிகு நெல்லிமலை அது இருக்கு. இப்படியாப்பட்ட பிரம்மாண்டம் நிறைந்த முருகருடைய கோயிலோட தரிசனத்தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வணக்கம், நான் லட்சுமி. எல்லா வீட்டுக்கும் நல்லா இருக்கீங்களா? அதை ஒரு வேலை விஷயமா இப்படி வந்திருந்தாங்க. அது சோழியிலேருந்து பொன்னிக்கு போகிற வழியில் தாங்க இது. சரிங்க, நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். பாருங்கள், வண்டி ஏறவே முடியல. வண்டி ஒரு ஆள் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டாங்க. நாங்கள் நடந்தே வந்தோம். இப்போ தெரியுதாங்க, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இங்கே வந்துச்சு வண்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறல வண்டி. அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து வந்தோங்கிறது தான். இது முருகர் கோயிலுங்க. முருகர் கோயில் தான் நம்ம பார்க்க வந்துக்கிறோம். வேல் தெரிஞ்சு பாருங்க. கோயில் ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ உள்ள முருகரை பார்த்தோம். இந்த முருகர் இங்கே இருபது முருகர் பால முருகர்ன்ற அந்த போர்டில் படித்து பார்த்தேன். சூப்பராக இருக்குங்க பிளேஸு. இதோட மைண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு என்ன கமெண்ட்டில் தெரியும், நான் சொல்கிறேன். அது முன்னாடி பிளேஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமுக்கு வரது தவிர இந்த இடத்த மட்டும். ஏன்னா ஈவினிங் டைம் கொஞ்சம் நல்லா இருக்கிற பிளேஸு, அதனால் சொல்கிறேன். மதியானத்துக்குள்ளே வந்துடுங்க. நாங்கள் 3 பேருமே தான் கோயிலுக்கு வந்தோம். சரி, வணக்கம், நான் லட்சுமி. இப்போ நம்ம இந்த சோழிங்கர்லேருந்து பொன்னிக்கு போகிற ரூட்டில் ஒரு முருகர் கோயிலுக்கு தான் வந்துக்கிறோம். அந்த முருகர் கோயிலுடைய சிறப்பு நம்ம சாமி சொல்ல போகிறாரு. அந்த முருகர் கோயில் அமைப்பு 3400 வருஷத்துக்கு முன்னாடி பார்வதியும் முருகனும் இந்த வழியாக போனதாக ஒரு வரலாறு உண்டு. கீழே முந்தானி பாறை இருக்குது. மலைக்கு வடக்காலேருந்து ஒரு முந்தானி பாறை. அந்த முந்தானி பாறையில் முருகன் காலடியும் பார்வதி காலடியும் குதிரை காலடியும். அந்த சமயத்தில் குதிரை கால் தடிக்கு கீழே விழுந்த போது குழந்தை தூக்கி முருகனை தூக்கி மலை மேலே போட்டு நம்ம தண்ணி தூக்கி போனதாகவும் அந்த இந்த அசுரன் தூக்கி குழந்தை தூக்கி கீழே இறங்க முருகன் கீழே இறங்கினதாகவும் இது ஒரு வரலாறு உண்டு. ஒரு கீழே ஒரு கல்லில் கல்லை சபிச்சிருக்காங்க. அந்த ஆள் அப்படியே. அதுக்கு பிறகு நாங்கள் வழக்கு வச்சுக்கோம். கார்த்திகை வழக்கு வச்சோம். எங்களுக்கு பிறகு எங்கள் பசங்க ஏற்பட்டாங்க. அவங்க இல்லை, நாங்கள் ஏதாவது வச்சு தான் நாங்கள் செய்யணும், சும்மாலாம் கீழே போக முடியாது அப்படின்னு பசங்க சின்ன சின்ன பசங்க ஒரு 7-6 போகும்போது என்ன பண்ணாங்க, எங்கள் என்ன தான் சிலை வைக்கிறதுன்னு கேட்டாங்க. வைக்கிற சிலைலாம் ஒன்றும் மொத்தம் மஞ்சு எரிச்சு கூட காணா போகிறோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒன்று சொன்னாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஒரு சீட்டு எழுதி போட்டாங்க விநாயகர் கோயில். அந்த கோயிலில் என்னான்னு கேட்டபோது ஒரு சின்ன குழந்தைய விட்டு 1.5 வருஷம் குழந்தைய விட்டு எடுத்துகிட்டு வரும்போது முருகான்னு வந்தது. அதில் வந்து வெங்கடேஷ் பெருமாள், முருகர், ஆஞ்சநேயர், காளியம்மா இவங்களெல்லாம் சேர்த்து எழுதி போட்டோம். எல்லாம் வரல, இவங்க மட்டும் வரல. அதுக்கு பிறகு வந்து வெங்கடேஷ் பெருமாளை வச்சு சேர்ந்துருக்காங்க. அப்போ வந்து வரும்போது இந்த இடம் என்ன பண்ணாங்கன்னா, எந்த இடத்துல கடை அந்த சித்தர்கள் போட்ட கடைகால் தான் இது. பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னே கடை காம்பவுண்டு வந்து அவங்க போட்ட கடைகால் தான். இதில் கீரை கல்லும் அவங்களுக்கு தான். அந்த சமயத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், என்னடா செய்யுதுன்னு தெரியாத பூசிக்கின்னு இருக்கும்போது சிமெண்ட் சிலைக்கு சுற்றணும் வச்சுட்டு அப்புறமெல்லாம் எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, இல்லை வந்து அங்கே டீ கட்டாங்க சொல்லும்போது முருக சிலையாக கல் சிலையாக தான் சொல்லிட்டு ஆளுக்கு 500 கொடுத்தாங்க. அது ஒரு 4-5,000 ரூபாய் சேர்ந்துச்சு ஒரே ஒரு நாள். அதுக்கு பிறகு என்ன பண்ணோம், வேறு வழி இல்லை வந்து முடையூர் சிலையை ஆட்டோ போட்டு சிலை செய்து எடுத்துன்னு வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, கோயிலில் வந்து சாவிதம் பண்ண முடியாது, இந்த 2 வருஷம் இந்த மாதத்தில் சரி கிடையாது. தை மாதம் ஆரம்பிச்சு நாங்கள் அன்னைக்கு எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம், மேடெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம், சிலை வைக்கணும். அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம வந்து வேறு வழி இருக்குது. அந்த ஒன்று நம்ம 30 நாள் நடத்துது. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் வந்து சிலையை தந்து வச்சு கார்த்திகை மாதம் தீபத்துக்கு அபிஷேகம் பண்ணோம். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க ஜனமெல்லாம் வந்தாங்க. அதில் எங்கக்கிற சாமிங்களும் அங்கே வந்துடுச்சு. அப்போ என்ன ஏதுன்னு கேட்டாங்க, நீங்கள் ஆரம்பிங்கடா நாங்கள் முடிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு எப்படி தான் ஆரம்பித்தோம், எப்படி தான் எடுத்தோன்னே தெரியல. எல்லாம் சின்ன சின்ன பசங்களே நைட்டு 11 மணிக்கும் கல் எடுப்பாங்க. செங்கல் எடுத்து செங்கல், மணல், சிமெண்ட் எல்லாமே எடுப்பாங்க. ஜல்லி ஒன்று தான் இங்கே உடச்சிது. அதை மாதிரி சின்ன சின்ன பசங்களால் உருவாக்கப்பட்ட கோயில் தான் இது. இப்போ வந்து எல்லாம் வர்றவங்களாம் ஆள் கொண்டு வந்து செய்கிறாங்க. காம்பவுண்ட் ஒருத்தருக்கு, தரை ஒருத்தருக்கு, செங்கல் ஒருத்தருக்கு, சிமெண்ட் ஒருத்தருக்கு, பாறை ஒருத்தருக்கு, மேலே வந்து பாறை போட்டிருக்கோம் மோல்டில், அந்த பாறை ஒருத்தருக்கு அப்படின்னு பல வகையில் ஜனங்கள் செய்திருக்காங்க. இது வந்து இப்போ பெருசாக ஒன்றும் பண்ண போகிறோம். 12 கால் பில்லர் போட்டு இப்போது ஆரம்பிக்க போகிறாங்க. அது எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல. ஜனங்கள் கொடுத்துக்கிறாங்க அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து வேண்டுதலாக அப்படி நடக்குது. வெளியூர்லேருந்து வந்து தான் கொடுக்குறாங்க. யாரும் லோக்கல் யாரும் கொடுக்கல, வெளியூர் ஆளுக்கும் அவங்க பிரார்த்தனை முடிச்சு அப்படி வந்த கோயில் தான் அந்த முருகன் கோயில். இனி மேற்பட்டு மேலே வெங்கடேஸ்வரர் கோயில் கட்டியிருக்கிறோம். அது வந்து இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணல. அது இந்த வருஷம் ஆகுமா அடுத்த வருஷம் ஆகுமான்னு தெரியல. அவர் என்னைக்கு மனசு வச்சு நடக்கும். இப்போ அதிகுது கரண்ட் இஸ்தோம், ரோடு போட்டோம், எல்லா வழியிலும் ஒருத்தர் ஒன்றும் செஞ்சாங்க. அப்படி உருவான கோயில் தான் இது. இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குது சாமி? கோயில் கரெக்டாக அட்ரஸ் எங்கே இருக்குது? திருவள்ளூர் மாவட்டம் வெளியங்காடு ஊராட்சியை சேர்ந்த வேணுகோபாலபுரம் கிராம கணக்கில் இருக்குது மலை. நெல்லிமலை, அருள்மிகு நெல்லிமலை அது இருக்கு மேலே. அருள்மிகு நெல்லிமலை ஸ்ரீ பாலமுருகன் முருகன் கோயில் மலை மேலில் உள்ளது. திருப்பணி நடைபெறுவதால் உங்களால் முடிந்த திருப்பணிக்கு என்ன உங்களால் முடியுமோ 1 ரூபாய் கொடுத்தாலும் நல்லது தான், 10 ரூபாய் கொடுத்தாலும் நல்லது தான். உங்களால் எவ்வளோ முடிந்த அளவுக்கு பாலமுருகனை திருப்பணிக்கு கொடுப்பது நல்லது. ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி தான், அதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிங்க வந்து அந்த நம்பருக்கு பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.